ஆவியானவர் இறங்கிட்டா தீர்க்க தரிசனம் சொல்லாதவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. உங்களால முடியுமா? முடியும். ஆமென். உன்னால முடியுமா? சொல்ல முடியுமா? முடியும். எப்ப முடியும்? என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறேன். உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆவியானே இறங்கிட்டா தீர்க்க தரிசனம் சொல்லாதவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஆமென். அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இருந்தாங்க தீர்க்க சொல்ல அப்படி நினைக்காதீங்க. ஆவியா இறங்கிட்டா நீ உங்களாலேயே சொல்ல முடியும். எப்படி அந்நிய பாஷை நீங்க பேசுறீங்களோ அதே போல தீர்க்க தரிசனமும் சொல்ல முடியும். அப்படிதான் சவுலுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் விடுவானோ என்கிற பழமொழி வந்துருச்சு. சவுலோட ஒரு தீர்க்க தரிசியா அப்படிங்கிற அளவுக்கு சவுல் சேவகர்கள் மேலே இறங்கினார்கள். கர்த்தர் ஆவியானவர் இறங்கினார். 1 சாமுவேல் 19:20 வாசிக்கிறோம். தாவீதின் மேலே ஆவியானவர் இறங்கியிருந்தார். தாவீதின் மேலே யார் இறங்கியிருந்தார்? கர்த்தருடைய 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது பாருங்கள், அவன் சாமுவேல் இருக்கிற தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து அவர் சகோதரர் நடுவிலே தாவீதை என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். ஆமென். ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே என்ன செய்திருந்தார்? இறங்கி இருந்தார். வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதம். அங்க அங்கேயே தங்கிட்டார். இறங்கி இருந்தார் என்று சொல்லலாம். சொல்லலாம். அதே போல எலியா மெட்டிப்பாய் வந்து இறங்குச்சு. எலியா செய்த அற்புத அடையாளம் போல 2 மடங்கு செய்தான். ஆமென். அதான் வாஞ்சித்தான். எலியாவில் இருக்கிற அந்த ஆவி எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வாஞ்சித்தான். அதே போல 2 மடங்கு அற்புத அடையாளம் வச்சுட்டான். காரணம் என்ன? ஆவியானவர் இறங்கினதுனால. ஆமென். ஆவியானவர் இறங்கும் பொழுது அசாதாரணமான காரியங்களை நீங்களால செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிங்க. அசாதாரணமான காரியங்களை செய்வாய். ஆமென். ஆமென். அல்லேலூயா. சோதரம். ஆவியானவர் இறங்குவார். அது மாத்திரமல்ல, தேவதூதர்கள் நம்ம வந்து இறங்குவார்கள். யார் இறங்குவார்? தேவதூதர்கள். சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவதூதர்கள் இறங்குவார். தேவதூதர்கள் பார்த்து நமக்கு பணிவிடை செய்யவே தேவன் கொடுத்திருக்கிறார். சோதரம். எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 12 வாசிக்கும் பொழுது யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டாங்க. தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போகிற வழியில படுத்துக் கொண்டார். அங்கே ஒரு சொப்பனம் காண்கிறாங்க. ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குவதும் ஆகிறார். தேவதூதர்கள் ஏறுகிறவரும்